ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு பெருசாக வீடியோ போடலை. ஸோ இந்த இயர் ஆச்சும் கண்டினியூஸாக வீடியோ வரும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போகிறது ராக் பீச். ஓகே, திரும்ப வர மாட்டேன் ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டா இனிமே ஏன் ஆட்டம் சிலம்பாட்டம். வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். பார்க்குக்கு வந்திருக்கோம், ராக் பீச்சுக்கு எதிர்க்க இருக்கிறதுல. வீட்டில் இருக்க பார்த்தே ஒருத்தவனுக்கு ஃபோன் அடித்தோம், தர்மன்னு சொல்லிட்டு. அவன் அப்போவே கிளம்பிட்டான்னா எங்களுக்கு முன்னாடி வருவான்னு பார்த்தா இன்னும் வர காணாம். குரூப்பில் ஒருத்தவன் இப்படி தான் இருக்கிறானுங்க, வருவானுங்களா வரமாட்டானுங்களே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு கால் பண்ணுவோம், வருவானா மாட்டானா? கால் பண்ணால் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், கிளம்பிட்டான் வந்துட்டே இருக்கான்னுவான். ஆனால் கடைசியில் பார்த்தா அப்போ தான் துண்டை கட்டின்னு இருப்பான். ஹலோ, சொல்றா எங்கடா இருக்கா? பாண்டிக்கு வந்துட்டா வண்டியா? நீ கதை விடாத, வந்துட்டுன்னு சொல்லுவ, கடைசியில் பார்த்தா அங்கேயே தான் துண்டை கட்டி நீ இப்போதான் குளிக்க போவ. நீ எப்போ பார்த்தாலும் இதான் பண்ணுகிற தம்பி. எல்லாரும் ஒரே மாதிரி புதுசா இருக்கிற பாண்டி. என்னது ஒரே இடம் எல்லா இடமும் புதுசா இருக்கு. அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வழி தெரியாது. அப்ப எத்தனை வருஷமா பாண்டியில இருக்க நீனு? பிறந்ததுல இருந்து. அசிங்கமா இல்ல உனக்கு? இப்போ ஒரு ஆளெல்லாம் கூட்டின்னு போனா எப்படிடா போவ? சரி வா, சீக்கிரம் வா, நாங்க வந்துட்டோம். 10 நிமிஷம் பாக்குறேன்டா. 10 நிமிஷத்துல வரியா இல்ல அரை மணி நேரத்துல வரியான்ட்டு? சரி, ஒரு முக்கியமான வேலையா வந்தது வரேன். 1 hour later. எப்போ வரவன்னவன் இப்பதான் வரான், போன் அடிக்கிறான், வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ, வரவா? இதான் உனக்கு 10 நிமிஷத்துல வரவனா? இதான் 10 நிமிஷத்துல வரவனான்னு கேக்குறான். ஏண்டா 5 மணிக்கு வரேன்னவா, மணி 5:30 ஆகுது. வா வா வா, பாத்துட்டா, வா உள்ள வா. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிற, எல்லாம் கப்புஸா இருக்காங்க, நம்மளும் சிங்கிளா வந்துடுறேன். ஏன் உன் ஆளுக்கு போன் அடிச்சு கூட்டின்னு வர வேண்டியதானே? திருப்பி நாம போத்தோட சிங்கிள்ட்டு. அவன் சிங்கிளாண்டே. சரி வா வா. அவனுக்கு கொஞ்சம் கருப்பா சட்டை போட்டிக்கிறான் 2 பேரு. ஆமா ஆமா, அவன்லேதான். வா 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 வா. போனை வச்சுட்டு வாடா, பக்கத்துல வந்த பிறகும் போன்லயே பேசுவ. ஐய், எப்ப வந்தாலும் இவன் பாறான், இவன் மட்டும் தான் நம்ம கேங்லயே பாறான், தழுக்கு முழுக்குன்னு இருக்கிறான். எப்படி தெரியுமா? எல்லாம் ஓசி. தர்மா வந்துட்டான், பாடி பில்டர் தான் தம்பி. நீனு என்னைக்குதான் ஸ்டேஜும் ஏற மாட்டா, ஒன்னும் ஏற மாட்டா. காலேஜ் ஜிம்முக்கு போறேன், ஜிம்முக்கு போய் டம்பிள்ஸ்லாம் ராக்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு. நீ அதான்டா அங்க போயிட்டு சும்மா நீ தொடச்சாலே எப்படிதான் உனக்கு ஏறுதோ தெரியல. நீ ஜிம் போறதே எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியுண்டியோ. எதுக்கு போற சொல்லு? ஜிம்முக்கு எதுக்கு போவாங்க? அங்க இருக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு போவ. சரி ஓகே, தர்மாவுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம், சுத்தி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து எதனா ஒண்ணு கொடுப்போம். போமா? போலாமே போலாமே. அந்த இடத்த வந்துட்டு ஜிம் பண்ற மாதிரிலாம் இருக்குது. என்னடா விளையாடுற? ஏன்டா தர்மா குட்டி குஞ்சா பெரிய பையன் மாதிரி நடந்துக்கடா. அதனாலதான் ஆளு இன்னமும் ஒண்ணு சின்ன பையனாவே நினைச்சுன்னு இருக்கு. நீயும் போக மாட்டேங்கிற கூட்டாலும் வந்து ஒரு மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன். என்னன்னு? சரி எப்பாடி, நீ இன்னும் எம்மா நாளைக்கு தான் இந்த கதையை ஓட்டுவனே எனக்கு தெரியல. உன்னை பார்த்து சிங்கிள்ன்ற யாருன்னா ஒருத்தவங்க நம்புவாங்களா? சொல்லி பார்ப்போம். என்ன பார்த்தா வாட்டி சொல்லுவாங்க சிங்கிள் சொல்லிட்டு. சரி ஓகே, அங்க வந்துட்டு ஜிம் பண்ற இடம் இருக்கு, அங்க போய் பார்த்துப்போம் நம்ம. தர்மா வேற, தர்மா வந்துட்டு என்கிட்ட பாடி மட்டும்தான் இங்க இருக்கு, கண்ணு மட்டும் எங்க பார்த்தாலும் மேயுது. அது ஏன்னு எனக்கு தெரியும் காரணம். சொல்லுங்க. தெரியல, அதான் எனக்கு தெரியும். ஐயோ எப்பாடி இந்த வார்த்தையை சொல்லாதடா, என் நெஞ்செல்லாம் வெடிக்குதுடா. சரி வா, போயிட்டு நீ வந்துட்டு ஒரு எத்தனை ஹைட் பார் அடிக்கிறேன்னு பாப்போம். வா, சின்ன பசங்க, நீயும் சின்ன பையன் மாதிரி தான் நடந்துக்கிற. வா சைக்கிளா எங்க இருக்குது? சரி வா, தரபார் அடி, அது இருக்கு பேர் அந்த மொழியில.
இது பண்றியா? இதே பண்றியா? இதே பண்ணுவோம். ஆமா சரி பண்ணு. நீ எவ்வளவு பண்ற, நான் எவ்வளவு பண்றேன்னு பாக்கலாம். நீ ஜிம் போற, நான் ஜிம் போல, வீட்டுல தான் இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் நீ ஜிம் போறல. நான் எங்க ஜிம் போறேன்? நான் இப்ப ஜிம் போகல. ஏண்டா நீ பண்றத பார்த்தா நான் பண்ண முடியும்? என்ன பண்ண சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் பண்ணு. மைக்ல ஆஃப் பண்ணல, மைக்லாம் ஓடின்னு தான் இருக்குது. நீ பண்ணு. ஃபர்ஸ்ட் நின்னுங்கணும். ஆமா குடு 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 குடு. பத்திரமா அடை கடையில வச்சிருவா. இது யாரு ஆள் வாங்கி கொடுத்ததா? அது வந்து கீழே வந்தது. போடுறேன் பாரு, கஷ்டப்பட்டு போட்டு. 1 2 3 4. என்னடா பாடி பண்றன்ற? ஒரு முக்கியமான வேலை நடந்தது வீட்டுல. என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிச்சு. போயிட்டு அடிக்கிறாங்க. நானும் வெள்ள போட்டேன். யார் நீனு? அதுங்கிட்ட ஆல் போன் வச்சுட்ட உனக்கு எங்க அம்மா. அது தப்பா பாரு தம்பி. நேரா பாருப்பா. ஐயோ நேரா பார்த்துட்டு நேரா சிரிக்கலாம் கூடாது. ஏண்டா நம்ம எதனா பண்ண பார்த்தா எதனா சொல்லினே இருக்கியா? பேச வேண்டியதானே? உங்க அம்மா தானே, பேசு. எங்க இருக்க, எப்போ வருவாங்க? அதுக்கு நான் சொல்லு. சின்ன பையன் வீட்டுல. சரி ஓகேடா, ஹைட் பார் எடுக்க முடியல, தர பார் வச்சு போவா 2 பேருக்கும். அது இருக்கு தரப்பாரு அது. சரி அதுதான்டா ஹைட் பார். எப்பா இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? எனக்கே கன்ஃபியூஸ் அந்த விஷயம். இல்ல இதுதான் ஹைட் பார் சொல்லுவாங்க. ஜிம் போற இதெல்லாம் உனக்கு தெரியலன்ற. ஜிம் போறேன். அது தொங்கறது. இதுவும் தொங்கறதா? ஆமா இது தொங்கறது. நீ அந்த பக்கம் பண்ணு, நான் இந்த பக்கம் பண்ணிக்கிறேன். எப்படி? ஜிம் போறல நீ தான்டா எனக்கு சொல்லி தரணும். ஆமா இது முட்டணும். இல்ல வேக மாட்டோமா? முட்டிக்க. யாரு? நீ நல்லா பண்றிய, நான் நல்லா பண்றேன். நான் இம்மா பெஸ்ட்டுக்கு வச்சுக்கிற. சும்மா மட்டும் இப்படி இப்படி போஸ்ட் கொடுக்க தெரியும். முக்கியமான வேலை நடக்கிறது வீட்டுல. தெரியும் தெரியும் என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு பையன் தானே. பையன் சொல்றதுக்கு ஃபேமிலி மேன் அப்படி. நான் ஃபேமிலி மேனா? ஈஸி. பண்ணு. நான் இப்படி நிக்குவா? சீரியஸா தூக்கு. வர மாட்டேங்குதுடா. இதுல என்ன இருக்கு? ஏண்டா நீ ஏண்டா எருமை மாடாட்ட நீ நின்னுனா நான் எப்படா தூக்க முடியும்? போட்டா இந்த இடம் வந்து இந்த இடம் தெரியும். சரி நில்லு. ஐயோ வேணாம் வேணாம். பசி சாப்பிட்டு பேசலாமா? தெரியும் நீ எதுக்கு வருவேன்னு கடைசியா தெரியும் எனக்கு. சரி வா போவோம். ஜூஸ்லாம் என்னால முடியாது, கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. சூடா போண்டா. சரி வா. ஜிபி கரெக்ட் பண்ணா அது கிடைக்கும். என்ன ஜிபி? கேமராமேன் தான் எப்ப பார்த்தாலும் வெறும் கேமராவை புடிச்சோமா அப்படியே அவ்வளவுதான். அதோட கண்டென்ட்டே இல்ல அவருக்கு. 1 40 ரூபாடா. 2 40 ரூபாண்ணா. 2 40 சொல்லடா. 1 40 தான் இவருக்கு. 2 40 ரூபாய்க்கு தருவாங்க காளான்னு. ஒரு பானிபூரியே 30 ரூபாடா. என்னன்னு நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம், நீ தான் எடுத்துன்னு இருக்க. வீட்டுல சமைக்கிறவங்க அப்படின்னு எப்படா சமைப்பாங்க? ஏன்டா நீ பண்ற? ஏன்டா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கியாடா? கிருட்டுங்க அடிப்பாங்க. அங்க பாத்தியா 2 பேரை தள்ளின்னு போறான். லாகா எப்படி 2 பேர் வந்து உனக்கு எப்படி இருக்குமே? கக்கு நல்லா கக்கு.
ஒன்மத்தை கக்குடா, உனக்கு நிறைய ஒன்மம் இருக்குமே அவனை பார்த்த உடனே. உண்மைதான் இல்லை மச்சான். யாருக்கு உனக்கு இல்ல? சரி, இந்த பேரு ரெண்டு பேரு ஐயோ பார்க்க போறாங்க. ஆளும் ஸ்மார்ட்டா தான் இருக்கும் ஒண்ணு மாதிரி. நீ வச்சிருப்ப எப்படியும் சும்மா இருப்பா. காலம் முக்கியம். நம்ம சாப்பிட வந்துட்டோம். காலம் டச்சு போய் எடுக்கிறியா அவனா? போய் எடுக்கிறியா பிளாக்? ஏன் ஸ்டாப் பண்றா? இதுக்கு மேல வந்துட்டான். அதுல 2 ஸ்பூன் இருக்கு. நீங்க 2 பேர் எடுத்துக்கங்க, இதை நான் எடுத்துப்பேன். அவருக்கு தம்பி நீங்க மாட்டுன்னு வந்துடாதீங்க, அவருக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. கேமராமேன் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. எப்படி இருக்கு? இந்த சூப்பரா இருக்கா? ஓசில சாப்பிட்டா அப்படிதான்டா இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாம் வந்து புதுசா இருக்கு. இந்த காளான்ல எப்பவுமே மிச்சம் தான் கொடுத்தாங்க. ஐயோ காத்துல வேற பறகுது. ஐயோ நம்ம காளான் எனக்கு கோசா வாங்கிக்க. சரி, நீ கேமராமேனுக்கு கொஞ்சம் தரணும். என்னடா மழை வருதுடா டேய். ஐயோ, நம்ம எதனா ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்க பார்த்தா ஒரு தடங்கள் வரும். அந்த தடங்கள் இதுவா தான் இருக்கும். மச்சான் என்ன போய் நின்றுடா, கேமராலாம் இருக்குடா. இருட்டாக தான் இருக்கு இந்த இடத்துல. இந்த மழைக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஓசியில சாப்பிட்றல்ல. அதுவும் இல்லாம கேமராமேனுக்கு பாதி தர சொன்னா நீ மாட்டுன்னு சாப்பிட்டுனுக்குற. அவனும் கேமரா எடுக்கிற பிஸியில அவன் மாட்டுனுக்குறான். தம்பியா காலி ஆயிடுச்சுனா கேட்காத. ஆமா, கேமராவுக்கு கூட்டு அவனுக்கு கூட்ட சொன்னோம். நீ எல்லாம் என்ன நண்பன்? நான் தான் நண்பன். அவனுக்கு ஊட்டி விடுவான். சரியான காத்தடி இது. ஓகே, லாஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ அடுத்த வாரம் ஹாப்பி ஸ்ட்ரீட் வருது 24. மச்சான் எனக்கே தெரியாதுடா, கேமராமேன் தான் தெரியும். சரி நீங்களே சொல்லுங்க. மைக் நீட்ரா. பாட்காஸ்ட் மீடியா. ஓகே, இதான் கேட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு பானிபூரி வாங்கி தரேன். பண்றவங்களுக்கு இவன் காசு